இந்த கும்பாபிஷேகம் தொடர்பில் வந்து மிக நீண்ட காலத்துக்கு பிறகு வாயில புதிதாக கோபுரம் ஒன்று கும்பாபிஷேகம் காண்கிறேன். தளங்கள் ஏராளமான மக்களுடைய வாணியர்ந்து இருக்கிற மருதடியானுடைய கோபுரம். இப்போ நாங்கள் மானிப்பாய் மருதடி பிள்ளையாவில் நினைக்கிறோம். ஏற்கனவே நிறைய காணொலி எல்லாம் போட்டிருப்பேன். இந்த கும்பாபிஷேகம் தொடர்பில் வந்து மிக நீண்ட காலத்துக்கு பிறகு மருதடியானுடைய பிரம்மாண்டமான கும்பாபிஷேகம். அது மேற்கு வாயில புதிதாக கோபுரம் ஒன்று அமைக்கப்பட்டு இன்றைய நாளில் கும்பாபிஷேகம் காண்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். 7 தளங்கள், குறிப்பாக முதல் கும்பாபிஷேகம் நடந்தது கோபுரம் இல்லாமல் 3 கோபுரங்களோடு இந்த 4வது கோபுரம் இன்னும் மருதடியானுக்கு கம்பீரத்தை கொடுக்கும் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஏராளமான பக்தர்களுடைய காத்திருப்பு, ஏராளமான பக்தர்களுடைய வருகையோடு இந்த விஷயம் என்பது ஆரம்பமாக நிகழக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்தினுடைய முக்கியமான காட்சிகளை நான் இதில் பதிவு செய்கிறேன். பூஜை வழிபாடுகள் காலையிலேயே ஆரம்பமாக இருந்தது. நேரலை வாயிலாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதாக்களுக்கு தான் ஒரு தொகுப்பாக இந்த காணொலி இருக்குன்றது முக்கியமான விஷயம். இப்போ நிறைய பக்தர்கள் இந்த இடத்துல இருக்கணும். உள்ளுக்கு பூஜையெல்லாம் நடந்து யாகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வசந்தவண்ட பூஜையை தொடர்ந்து சுவாமி எழுந்தருளுகிற அந்த அற்புதமான காட்சி இந்த கொஞ்சத்தில் நடக்கும். இதுக்கு இடையில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எவ்வளோ பக்தர்களுக்கு இருக்கணும் என்பது இந்த கோபுரத்தை பாருங்கள். இதில் வந்து கருங்கலுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வந்து இப்போ இப்படித்தான் இது இருக்குது. மேலே போக போக இனிமேல் அழகை தரக்கூடிய ஒரு கம்பீரமான கோபுரமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் தொடர்ந்து வரக்கூடிய காணொலிகள் எல்லாமே உங்களுக்கு வரும். மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தினுடைய நூதன சப்ததள பஞ்சகுண்ட சகித ராஜகோபுர கும்பாபிஷேகம் இன்றைய நாளில் 8/2/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:37க்கும் 10:20க்கும் இடைப்பெற்றக்கூடிய சுப வேளையில் இடம்பெறுகிறது. அதற்குரிய பூர்வாங்க ஏற்பாடுகள் 3 நாட்களாக கிரியைகள் இடம்பெறுகிறது. வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களும் தொடர்ச்சியாக இந்த கும்பாபிஷேகத்துக்குரிய கிரியைகள் எல்லாமே இடம்பெற்று பல்வேறுபட்ட விடயங்கள், கலச ஸ்தாபனம், அதை தாண்டி இருக்கக்கூடிய யாகம், இப்படியான விஷயங்கள், யாகுண்டத்துக்குரிய அந்த திரவியங்கள் இப்போது கோவில் உள்ளே இருந்து எடுத்து வரப்படுகிற அந்த நிகழ்வு सूर्यकोटि समप्रभ विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा श्रीगणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि कदम्बाय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि कदम्बाय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गणेशाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि गानचतुराय गानप्राणाय गानान्तरात्मने गानचतुराय गानप्राणाय गानान्तरात्मने गानोच्चुराय गानमत्ताय गानोच्चुरमनसे गुरुभूरिदाय गुरुदैवताय गुरुगुणस्थायिने गुरुविक्रमाय गुरुवप्रवराय गुरुवे गुणगुणवे गुरुदैत्यकलाक्षेत्रे गुरुसर्वसदानन्दे
இயற்கையோடு சேர்ந்ததான் வழிபாட்டு முறைகள். அக்னி மூலமாக நாங்களும் எங்களுக்கு எங்கள் இறைவனுக்கும் இடைப்பற்றக்கூடிய தொடர்பை வலுப்படுத்துவதுதான் இந்த யாகம். அதில் பல்வேறுபட்ட பூரண கிரியைகள் எல்லாமே இடம்பெற்று இந்த கலசம் மூலமாகத்தான் அல்லது இங்கே இருக்கக்கூடிய கும்பங்கள் மூலமாகத்தான் இந்த அபிஷேகம் செய்யப்படுவது. அது பிரம்மாண்டமாக செய்யப்படுகிற ஒரு விஷயம்தான் மகா கும்பாபிஷேகம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. அதற்குரிய எல்லா விதமான ஏற்பாடுகளும் இப்போது நிறைவு கட்டத்தை அடைந்திருக்கிறது. இதற்கு பிறகு மங்கள இசை, அதே போல இந்த இறைவனை மகிழ்விக்கிற நாட்டியங்கள், இப்படியான நடனங்கள் எல்லாமே இடம்பெற்றதை தொடர்ந்து கும்பாபிஷேகம் இடம்பெறப் போகிறது. Sama
கருங்கற் கோயில் திருப்பணி ஆரம்பிக்கின்ற போதே தென்திசை கோபுரத்துக்கான அந்த படம் வரையப்பட்டு கோபுரத்துக்கான அடித்தளத்தை கட்டி முடித்துவிட்டு காத்திருந்தார்கள். ஏற்கனவே இந்த தேவஸ்தானத்தினுடைய தலைவராக இருந்த எல்லோராலும் சூரியண்ணன் என்று அன்போடு அழைக்கப்படுகின்றவர் மேலே வைக்க வேண்டிய கலசங்களை கூட ஏற்கனவே செய்து இந்த கோயிலே அடுக்கி வைத்திருந்தார்கள். என்று கைகூட வேண்டுமோ அன்றுதான் கைகூடும். பிள்ளையார் இன்றைக்கு கைகூட வைத்திருக்கிறார். சூரியண்ணன் எடுத்த முயற்சி இன்றைக்கு புருஷோத்தமனுடைய கைவண்ணத்திலே அழகான ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைய தர்மகர்த்தா சபை அமைதியாக அடக்கமாக இந்த திருப்பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த தர்மகர்த்தா சபையிலே திரு கண்ணன் அவர்கள் இந்த கோயில் கோபுர திருப்பணியினுடைய பொறுப்பை முன்வந்து நடாத்தினார்கள். அவர்களுடைய செயற்பாடு அமைதியாக இந்த கோபுர பணி குறிப்பிட்ட நாளிலே நிறைவு பெற வேண்டும் என்று இன்று நிறைவு பெற்றிருக்கிறது. இந்திய சிற்பக்கலைஞர் புருஷோத்தமன் இந்த மண்ணிலே வடக்கிலே 100க்கும் மேற்பட்ட கோபுரத்தை கட்டிய பெருமைக்குரியவர். தெல்லிப்பளை துர்க்கியம்மன் கோவிலேயே 4 கோபுரம் புருஷோத்தமனுடைய கைவண்ணத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு மாபெரும் கலைஞர் மருதடி பிள்ளையாருடைய கோபுரத்தை நிறைவேற்றியிருக்கின்றார். அவரை நான் வாழ்த்துகிறேன். அவருடைய சிற்ப கலைஞர்களை போற்றுகிறேன். வணக்கத்துக்குரிய பிரதம குருக்கள் அவர்களுடைய ஒழுங்கும் நேர்த்தியான பூசை வழிபாடுகளும் தர்மஹத்தா சபையினுடைய நல்ல ஆற்றுப்படுத்தலும் அடியவர்களுடைய பக்தியும் அடியவர்களுடைய காணிக்கை உதவியும் இந்த கோபுரம் எழுந்து நிற்கிறது. மிக விரைவிலே மருதடி விநாயகருக்குரிய தீர்த்த தடாகம் கட்டி முடிக்கப்பட வேண்டும். எனவே ஆலய தர்மகர்த்தாக்கள் மருதடி பிள்ளையாருக்கு ஒரு சிறந்த தீர்த்த தடாகத்தையும் ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த தீர்த்த தடாகத்தையும் விரைவிலே கட்டி முடிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே பிள்ளையாருடைய திருவடியை வேண்டி மன்றாடி வேண்டிக் கொள்ளுகிறேன். சிறுதுளி பெருவெள்ளமாக பக்தர்கள் காணிக்கையை கொடுத்து மருதடி பிள்ளையாருடைய புனித தீர்த்த தடாகம் விரைவிலே கட்டி முடிக்க வேண்டும். என்னென்ன சிந்தனைகளோடு இந்த கோயில் புது கோயிலாக கருங்கற் கோவிலாக கட்டி முடிக்கப்பட்டதோ அந்த சிந்தனைகளை சிதறவிடாமல் ஆலய தர்மகர்த்தாக்கள் நல்ல ஒழுங்குமுறையிலே இவற்றையெல்லாம் பேணி கட்டி இருக்கிறார்கள். இந்த அழகான ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. பார்ப்பதற்கு வியப்பாக இருக்கின்றது. அருமையான திருகோண கணித வேலைப்பாடுகளோடு இந்த கோபுரத்தை புருஷோத்தமன் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். உண்மையிலே பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மருதடி பிள்ளையார் கோயில் இந்த நாட்டிலே மிகப்பெரிய பிள்ளையார் கோயில் என்கின்ற ஒரு வரலாறு தனித்துவமானது, அற்புதமானது. வருட பிறப்பு பிறக்கின்ற போது அந்த நன்னாளிலே சரியாக 12 மணியிலே எல்லா அடியவர்களும் எல்லா திசைகளிலும் இருந்து வந்து இந்த வருஷம் பிறக்கிற போது மருதடியானைத்தான் மன்றாடுவார்கள். மருதடியான் தான் மங்களகரமாக எல்லோருக்கும் காட்சி கொடுப்பார்.
எனவே சரித்திரமும் வரலாறும் அற்புதம் நிறைந்த மருதடி பிள்ளையார் கோயிலில் இன்றைக்கு ஒரு வரலாற்று நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இனி இந்த கோபுரத்துக்கு முன்னாலேயும் வரைபடம் வரைந்து வைத்திருக்கிறார்கள் ஒரு மண்டபம் அமைப்பதற்கு. அந்த மண்டபம் நல்ல நிழல் மண்டபமாக, பக்தர்கள் ஆறி அமர்ந்து கும்பிடக்கூடிய மண்டபமாக நல்ல முறையிலே அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இந்த திருக்கோயில் உண்மையிலே பழமையும் பெருமையும் மிக்க கோயில். இந்த கோயிலுக்கென்ற இவ்வளவோ சிறப்புகள் தனித்துவங்கள் உண்டு. இந்த கோயிலை பார்த்துத்தான் யாழ்ப்பாணத்திலே ஏனைய பிள்ளையார் கோயில்கள் எல்லாம் வளர்ச்சி பெற்றது. அந்த வளர்ச்சிக்கு மூல காரணமாக இருந்த மருதடி விநாயகருக்கு மானிப்பாய் மக்கள் மட்டுமல்ல, எல்லா ஊர் மக்களும் இந்த கோயிலுக்கு மீள அடியவர்கள். அதனால எந்த ஊர்ல இருந்தாலும் மருதடிக்கு வந்து மன்றாடி கும்பிடுகின்ற பக்தர்களை காணுகிறோம். எனவே பெரியோர்களே, தாய்மார்களே, 2026ஆம் ஆண்டு இப்படி ஒரு சுப வேளையிலே தென் திசையிலே கம்பீரமாக எழுந்து நிற்கின்ற அந்த கோபுரத்தினுடைய காட்சியை கண்ணால் கண்டோமே என்று நாங்கள் எல்லாம் பெருமை அடைய வேண்டும். இந்த அழகான காட்சியை நாம் எல்லோரும் காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என்று கும்பிட வேண்டும். மருதடி பிள்ளையாருடைய மகிமையினாலே வெகு விரைவிலே தீர்த்த தடாகமும் முன் மண்டபமும் அமைக்கப்பட வேண்டும். அந்த விடயங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணம். எல்லா பக்தர்களும் நினைத்து விட்டால் ஒரு பெரிய காணிக்கை சேர்ந்து விடும். இதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். தெல்லிப்பளை துர்க்கியம்மன் கோயிலே நாங்கள் குடியரசு திட்டத்தை உருவாக்கினோம். இப்பொழுது 6 மாதங்களாக அன்னதானத்துக்கு அரிசி வாங்கவில்லை. ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் கொண்டு வந்து வாசல்லே வைக்கப்பட்டிருக்கின்ற கிடாரத்திலே அரிசி மூட்டையை கொண்டு வந்து போட்டு விட்டு போகிறார்கள். 6 மாதங்களா செவ்வாய் வெள்ளி அன்னதானத்துக்கு தாராளமான அரிசி கிடைத்திருக்கிறது. எந்த காரியத்தையும் நல்ல பக்தியோடு எளிமையோடு பக்தர்கள் செய்வார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நாங்கள் தொடங்கினால் அவை எல்லாம் சித்தியாகும். எல்லா திசைகளிலும் துர்க்கியம்மன் கோயிலே கோபுரம் இருக்கிறது, பெருந்தெருவிலே தலைவாசல் கோபுரம் இருக்கிறது. எல்லாமே மக்கள் பக்தர்கள் தாங்களாக கொண்டு வந்து பொருள் தந்து கட்டியது. மருதடியை பொறுத்தவரை இந்த கோயிலுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏராளமான பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். எனவே இந்த ராடு கோபுர கும்பாபிஷேகம் இப்பொழுது 10-15 நாட்களாக எந்த தொலைக்காட்சியிலும் மருதடியிலே தென் திசை கோபுர கும்பாபிஷேகம் என்று காட்டிக்கொண்டே இருந்தார்கள். உலகத்தினுடைய பல பாகங்களில் இருக்கிறவர்கள் கண்டு வியந்து போற்றி மகிழ்ந்தார். எனவே இந்த நல்ல காட்சியோடு நல்ல செயற்திட்டம் இன்றைய கோயிலுடைய தர்மகர்த்தாக்கள் ஒருவர் ஒற்றுமையாக அமைதியாக மீள அடியவராக இந்த பணிகளை இதற்கு முன்பிருந்தவர்கள் என்ன திட்டமிட்டார்களோ அவற்றையெல்லாம் ஒற்றுமையாக நிறைவேற்றுவதைக் கண்டு நான் பூரிப்படைகிறேன். எல்லாம் வல்ல பிள்ளையாருடைய திருவருளினாலே இவை சிறக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நல்லாசியும் வாழ்க்கையும் கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நாதசுரைசையும் பக்தர்களுடைய அரோகரா கோஷமும் அந்தண சிவாச்சாரியருடைய வேத முழக்கத்தோடு இப்போது கும்பங்கள் வலம் பெறுகிறது. இந்த குடமுழுக்கு காண்பதற்காக மிக ஏராளமான பக்தர்கள் இதிலே உணர்வுபூர்வமாக பக்திபூர்வமாக ஆன்மீக நெறி சார்ந்து அந்த வழிபாட்டிகளை மேற்கொள்வதற்காக இப்போது மருதடியானுடைய திருவீதிகளை எல்லோருமாக சேர்ந்து வழிபாடாற்றுகிறார்கள்.
மூஷிக வாகனாய் விநாயக பெருமானோடு சேர்ந்து வலம் வந்திருக்கக்கூடிய கும்பங்கள் குடமுழுக்குக்கு இப்போது கோயிலினுடைய பிரதான வாயில் மேற்கு புறத்திலே பிரதான கோபுரத்துக்கு முன்பாக இப்போது வந்து சேர்ந்திருக்கிறது. இங்கேயும் சில வழிபாட்டு முறைகள் கிரியைகள் எல்லாம் இடம்பெற்றதுக்கு பிறகு சிவாச்சாரியர்கள் கோபுரத்தினுடைய உச்சி நோக்கி நகர்கிறார்கள். அப்படி நகர்ந்து செல்கிற வேளையில் அதை தொடர்ந்து இந்த சுப முகூர்த்தத்திலே இந்த குடமுழுக்கு மருதடியானுடைய திருக்கோபுர குடமுழுக்கு இடம்பெற இருக்கிறது. Hello. Hello. Hello.